எம்ஜிஆர் அதிமுக கட்சியை உருவாக்கல. அதிமுக கட்சியை ஒரு 3 நாட்கள் இடைவெளியில் அதுதான் அதுல போய் ஐயா போய் சேர்ந்து பொதுச்செயலரா ஆறாங்க. அதுக்கு முன்னாடி அனகாபுத்தூர் ராமலிங்கம் நினைக்கிறேன், ஐ திங்க் சோ, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அவரோட பேரு. அதுல ஒரு சாதாரண ஒரு நிர்வாகி ஒருத்தர், எம்ஜிஆர் ரசிகர் ஒருத்தர் கட்சியை போய் ரெஜிஸ்டர் பண்றாரு. அதுல ஐயா போய் என்ன பண்றாங்கன்னா பொதுச்செயலரா ஆகிறாங்க. கட்சியை உருவாக்குனவர் பேர் வேற பேர் ஆக்சுவலி. ஸோ ஐயா தான் எம்ஜிஆர் தான் இப்போ அதிமுகவின் முகம். அவர் இதுவாகிறாரு. இப்ப 2 பேர் செத்து போயிட்டு கட்சியை கழிச்சிட்டு போயிடணுமா? சொல்லுப்பா. அண்ணா செத்து போயிட்டாரு, எம்ஜிஆர் செத்து போயிட்டாரு, கட்சியை கழிச்சிடணுமா? அப்படிலாம் இல்லையே. ஏற்கனவே யாரோ உருவாக்குன கட்சியில நீங்க இருக்கீங்கன்னா எனக்கு புரியல. இப்ப விஜய் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. விஜய் ஒரு காலகட்டத்தை எட்டிய பிறகு தாவேகாவை விஜய்க்கு பிறகு நடத்துவதற்கு ஆள் இருப்பாங்களா மாட்டாங்களா? அப்ப அந்த நபரை பார்த்து யாராவது ஒருத்தர் நீ கட்சி ஆரம்பிச்சு வாயா, விஜய் ஆரம்பிச்ச கட்சின்னு சொன்னா அது சரியா தப்பா? தப்பு தானே. புரியுதா உங்களுக்கு? ஒரு கட்சியை அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்குள்ள நான் சொல்றேன், பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சி உருவாக்கியவர் நிறுவன தலைவர் ஐயா ராமதாஸ். அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டில் 4% மேல ஓட்டு வங்கி இருக்குது. தமிழ்நாட்டில் உருவான கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டில் 8% ஓட்டு இருக்குது. அந்த கட்சியில யார் உருவாக்குனது?